எவன் ஒருவன் தான் பரமாத்மானு காமிச்சுட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துருமோ அப்படின்னு பயந்தாரோ, அல்லது இந்த குரங்குகளை எத்தனை நாள் தான் கஷ்டப்படுத்தி யுத்தம் செய்து கொண்டே இருப்பது, இந்த ராவணனை எப்போது தோற்கடிப்போங்கிற கவலையில் இருந்தானோ, அப்பேற்பட்ட கவலை தோய்ந்த முகத்தோடு கூடிய ராமனை பார்த்துவிட்டு ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம், யுத்தம் எப்போ முடியும் எப்படி முடியும்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த ராமனை பார்த்து ராவணம் சாக்ரதோ திருஷ்டுவா, ராவணன் எதிரே நிற்கக்கூடிய காட்சியை பார்த்து விட்டு யுத்தாய சமுபஸ்திதம், யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தெய்வதைஷ்ச சமாகம்ய, யுத்தம் எங்கனே நடக்கின்றது, ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் ராமராவணையோர் யுத்தம் ராவணையோர் இவ என்ன, எப்படி ஆகாயத்துக்கு ஆகாயம் உவமையோ, எப்படி பூமிக்கு பூமி உவமையோ, எப்படி கடலுக்கு கடல் உவமையோ, ராமராவணர்கள் செய்யக்கூடிய யுத்தத்துக்கு அவர்கள் செய்யக்கூடிய யுத்தமே உவமை என்கின்ற விதத்தில் கூடியிருந்த தேவர்கள் தெய்வதைஷ்ச சமாகம்ய திரஷ்டும் அபியாகதோரணம், அவருக்கு அந்த சமயத்தில் அந்த கூட்டத்தோடு கூட்டமாயிருந்த பகவான் ரிஷியான அகஸ்தியர் இருக்கச் செய்தே ராமனுடைய நிலையை பார்த்துவிட்டு முன் வந்து சொன்னாராம். அதனால சொல்றார், உபாகம்ய பிரவீத்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷிஹி, அந்த உயர்ந்த பாகவதோத்தமராய் சிறந்த ஞானம் சக்தி தேஜஸ் பரம ஆற்றல் படைத்த அந்த அகஸ்திய மாமுனிவர், எந்த ஒரு முனிவர் இரண்டு மொழிகள், நம் தமிழ் மொழியையும் சம்ஸ்கிருத மொழியையும் இரண்டு கண்களாக பாவித்து உபய வேதாந்தாச்சாரியராய் இருந்து இந்த ரெண்டு மொழிகளையும் வளர்த்தாரோ, அப்பேற்பட்ட அகஸ்தியர் லங்கா பூமியில் ராமன் ராவணனோடு போரிடும் போது ராமன் பக்கமாக வந்து சொன்ன ஸ்லோகம் இது. இது என்ன ஸ்லோகம்? அடுத்தது சொல்றார், ராம ராம மகாபாஹோ, ராமா ராமா பாகுபராக்கிரமத்தோடு கூடியவனே, ஸ்ருணு குஹ்யம் சனாதனம், ஸ்ருணு குஹ்யம் சனாதனம், எது பரம்பரையாக ரிஷிகளால் பெரிய ரகசியம்னு கொண்டாடப்பட்டிருக்கோ அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பாயாக. ஸ்ருணுகுஹ்யம் சனாதனம் ஏன சர்வான் நரீன் வத்ச, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, இதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய துஷ்யந்தே, உனக்கு எதெல்லாம் எதிரியாய் உன் உள்ளுக்குள்ள இருக்கோ, காம குரோத லோப மோக மதமாத்சரியங்கள், இந்த 6 ஷடூர் மீன் பேர், இந்த 6 எதிரிகளையும் ஒழிக்க வல்ல ஆச்சரியமான உள்ள இருக்கக்கூடிய எதிரி, வெளியில இருக்கக்கூடிய ராவணன் அவனும் ஒழிவான், சர்வான் அரீன் எல்லா விதமான எதிரிகளும் ஒழிவார்கள். ஏன சர்வான் அரீன் வத்ச சமரே விஜயிஷ்யசி, இப்பேற்பட்ட இந்த ஆதித்ய ஹிருதயத்தை நீ படித்தாலோ கேட்டாலோ உனக்கு வெற்றி உண்டாகும்.